Good afternoon to all 9th standard science subjectல chemistry portion பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அந்த chemistry portionல நம்ம எந்த யூனிட் பார்த்துட்ருக்கோன்னா 10th கொடுத்துருக்கக்கூடிய மேட்டர் அரவுண்டஸ் அப்படின்ற ஒரு யூனிட் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த யூனிட்டில் மேட்டர்னால் என்ன, எலமெண்ட்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் பற்றி பார்த்தோம். 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்டிரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு. ஹோமோஜீனியஸ் அப்படின்னா ரெண்டு சொல்யூஷனை நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எகைன் அதை செப்பரேட் பண்ண முடியாத அதெல்லாமே ஹோமோஜீனியஸ், ஓகேவா. தென் ஹெட்டிரோஜீனியஸ்னால் என்னது, 2-3 சப்ஸ்டன்ஸ் ஒன்றா ஆட் பண்ணிட்டாலும் நம்மளால் அது எகைன் அதை வந்து செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து என்னென்னு சொன்னால் நம்ம ஹெட்டிரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 10.3ல செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் பார்த்தோம். இந்த செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸில் டோட்டலாக 6 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சப்ளிமேஷன் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன் சென்ட்ரிஃபிகேஷன் கொடுத்துருக்கான், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் ஒன் சிம்பிள் டிஸ்டிலேஷன் கொடுத்துருக்கான், தென் ஃபிஃப்த் ஒன் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைனலாக குரோமோட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம சப்ளிமேஷன் அப்படின்றது மட்டும்தான் பார்த்தோம். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க. சப்ளிமேஷன் அப்படின்னு என்னென்னா, சாலிடை நம்ம ஹீட் பண்ணும் பொழுது அது லிக்விடாக மாறாமல் டைரெக்டாக கேஸஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸை தான் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம், கேம்பர் சொன்னோம். கேம்பர்னா என்னது, சோடம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. சோடம் அப்படின்றது சாலிடாக இருக்கும். அதை வந்து நம்ம பொருத்தி வச்சோம், ஹீட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது லிக்விடாக மாறாமல் டைரெக்டாக கேஸஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்டு சப்ளிமேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா. செகண்ட் ஒன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், சென்ட்ரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 10.3.2ல சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பாருங்கள். Centrifugation is the process by which fine insoluble solids from a solid liquid mixture can be separated in a machine called a centrifuge. அதாவது சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அந்த சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்ற மெஷினில் சாலிடும் லிக்யூடும் ரெண்டும் ஒன்றா நம்ம கலந்து வச்சுருப்போம். அது ஒன்றோட ஒன்று என்ன ஆகாது, சொல்யூபிள் ஆகாது. ஓகேவா. சாலிடு லிக்விடை நம்ம கலக்கிறோம், பட் அது ரெண்டுமே ஒன்றோட மிக்ஸ் ஆகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்டை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுற மெத்தடு தான் இந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்ற மெத்தட். ஓகேவா. ஏ சென்ட்ரிஃபியூஜ் ரொட்டேட்ஸ் அட் எ வெரி ஹை ஸ்பீடு. இந்த சென்ட்ரிஃபிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எவ்வளோ ஸ்பீடாக ரொட்டேட் ஆகுமா. ஆன் பீயிங் ரொட்டேட்டட் பை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தி ஹெவியர் சாலிட் பார்ட்டிகல்ஸ் மூவ் டவுன் அண்ட் த லைட்டர் லிக்விட் ரிமைன்ஸ் அட் தி டாப். இந்த மெஷின் வந்து வேகமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும் பொழுது நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே அடியில் போயிட்டு பாட்டம் சிங்க் ஆயிரும். தென் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும், மேலே வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இன் மில்க் டைரிஸ், அதாவது மில்கில் இருக்கக்கூடிய க்ரீமெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வீட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வாஷிங் மிஷினில் நம்ம ட்ரெஸ்ஸு போடும் பொழுது ட்ரெஸ்ஸு வந்து வெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க ட்ரெஸ்ஸு வந்து அடியில் பாட்டமில் போய் தங்கிடும். அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால அந்த தண்ணியோடு சேர்ந்து வெளியில் ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த வாஷிங் மிஷின் வந்து எந்த பிரின்சிபலை வந்து பேஸாக வச்சு ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் மூலயமா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. ஓகே, இதுதான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 10.3.3ல சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். இந்த மெத்தட் மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்மசூட்டிக்கல் அண்ட் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸில் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஓகேவா. சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்னா என்னென்னாக்கா, ஒரு 2-3 லிக்யூட்ஸ் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. லிக்யூடு அதாவது என்னென்ன, வாட்டர் எடுத்துக்கோங்க, ஆயில் எடுத்துக்கோங்க, கெரோசின் எடுத்துக்கோங்க, இது மூணும் ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியும், நம்மளால் ஈஸியாக பிரிக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடை நம்ம என்ன பண்ணுவோம், இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நமக்கு 10.7 அப்படின்ற ஃபிகரில் கொடுத்துருக்காங்களாம். ஓகேங்களா. பாருங்கள், 2 immiscible liquids can be separated by solvent extraction method. ஓகேங்களா. 2 immiscible, ஒன்னோட ஒன்று கலக்காத 2 லிக்யூடை பிரிக்கக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். திஸ் மெத்தட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் solubility of 2 immiscible liquids in a suitable solvent. For example, mixture of water and oil can be separated using a separating
funnel. Solvent extraction method is used in the pharmaceutical and petroleum industries. ஸோ நீங்கள் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் 2 immiscible liquids எப்படி மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி செப்பரேட் பண்ணுறதோ அதுக்கு மட்டும்தான் இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்கங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் இது எல்லாமே பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். சிம்பிள் டிஸ்டிலேஷன் மெத்தடு கொடுத்துருக்காங்க. டிஸ்டிலேஷன் என்னது, வடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. டிஸ்டிலேஷன் இஸ் a process of obtaining pure liquid from a solution. It is actually a combination of evaporation and condensation. இந்த டிஸ்டிலேஷன் அப்படின்றது எதோட சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எவாபரேஷன் அண்டு கண்டென்சேஷனோட சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இன் திஸ் மெத்தட் a solution is heated in order to vaporize the liquid. The vapors of the liquid on cooling condense into pure liquid. நம்ம என்ன பண்ணுறோம், எந்த சொல்யூஷன் நம்ம வந்து டிஸ்டிலேட் பண்ணுமோ அந்த டிஸ்டிலேட் பண்ண வேண்டிய அந்த சொல்யூஷன் நம்ம நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ண அந்த சொல்யூஷன் என்ன ஆகுது, எவாபரேட் ஆகுது. வேப்பரைஸ்னால் என்னது, ஆவியாக போகுது. ஆவியாக போகிறத நம்ம அப்படியே ஓப்பன் பிளேஸில் விடாமல் நமக்கு காமிச்சிருக்காங்களே, ஃபிகர் காமிச்சிருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு இது என்ன சொல்லலாம், ஒரு ஃபனல் மாதிரி ஏதாச்சும் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதில் போய் என்ன ஆயிடும், அது எல்லாமே சேவ் ஆகும். அது வந்து கூலிங் ஆக அது நமக்கு வந்து பியூரான லிக்விடாக நமக்கு மறுபடியும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சீ வாட்டர் இன் மெனி கண்ட்ரீஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு ட்ரிங்கிங் வாட்டர் பை டிஸ்டிலேஷன். ஏன்னா இப்போ எல்லா பக்கத்துமே தண்ணி பற்றாக்குறை இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்காக சீ வாட்டரை வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டராக நம்ம என்ன பண்ணலாம், அந்த டிஸ்டிலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. திஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு செப்பரேட் 2 liquids whose boiling points differ more than 25 Kelvin. எந்த லிக்விடோட பாய்லிங் பாயிண்ட் வந்து பிலோ 25, அதாவது 25க்கு மேலே இருக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய லிக்விட்ஸை மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியுமா, செப்பரேட் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஃபிகர் பாருங்கள். அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு குடுவையில் என்ன பண்ணியிருக்காங்க, சால்ட் வாட்டர் எடுத்து வச்சுருக்காங்க. அதை அழகாக நம்ம பர்னர் வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ண அது என்ன ஆகுது, எவாபரேட் ஆகுது. எவாபரேட் ஆகிறத ஒரு டியூப் வழியாக, ஸ்டீம் இஸ் கண்டென்ஸ்டு இன் டியூப் கூல்டு பை வாட்டர். என்ன பண்ணுறோம், அந்த டியூப் வழியாக இன்னொரு ஃபனலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணுறோம், பியூர் வாட்டரை நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா. A distillation flask is fixed with a water condenser. A thermometer is introduced into the distillation flask through on one hold stopper. The bulb of the thermometer should be slightly below the side tube. அங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா எதுக்காக தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வாட்டர் வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது, அதை லோ பண்ணணுமா இல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்றத பார்க்கறதுக்காக நம்ம தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த சிம்பிள் டிஸ்டிலேஷன் மெத்தட். நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட்னா பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. டு செப்பரேட் 2 or more miscible liquids which do not differ much in their boiling points. Fractional distillation is employed. என்ன சொல்லியிருக்காங்க, 2 or more miscible liquids which do not differ. 2 அல்லது மோர் அதிகமான சொல்யூஷன் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கணும். பட் அதை என்ன சொல்லியிருக்காங்க, which do not differ much in their boiling points. பாய்லிங் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஓரளவுக்கு என்ன ஆகாதான், ஒன்றோட ஒன்று மிசிபிள் ஆகாமல் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எப்படி செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுங்கிறதுக்காக இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் யூஸ் ஆகுது. Fractional distillation is used in petrochemical industry to obtain different fractions of petroleum to separate the different gases from air to distill alcohols etc. இதுவும் பார்த்திங்கனாக்கா முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸில் தான் இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தடை என்ன பண்ணுவாங்களாம், யூஸ் பண்ணுவாங்களாம். ஓகேங்களா. இது பாருங்கள், ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிகர் 10.9 ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்கஹாலும் வாட்டரையும் நம்ம ஹீட் பண்ணும் பொழுது அங்கே என்ன ஆகுது, ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் ஒன்று இருக்குது. அந்த டியூப் வழியாக தான் என்ன ஆகுது, தனியாக ஆல்கஹால் தனியாக வாட்டர் தனியாக செப்பரேட் ஆகி போகுது. ஓகேங்களா. தெர்மாமீட்டர் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் டிஸ்டிலேஷனில் யூஸ் பண்ண மாதிரியே தெர்மாமீட்டர் வந்து இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. தென் ஃபைனல் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, குரோமோட்டோகிராஃபி. ஃபைனல் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, குரோமோட்டோகிராஃபி, வண்ண அடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பிஃபோர் வி டிஸ்கஸ் த டெக்னிக் வி வில் டேக் ஏ லுக் அட் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி டூ இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். இந்த டாப்பிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 2 டேர்ம்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுமா. அது என்னன்னா அப்சார்ப்ஷன்னா என்ன, அட்சார்ப்ஷன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்சார்ப்ஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் தி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் கான்சன்ட்ரேட்டட் ஒன்லி அட் த சர்ஃபேஸ் ஆஃப் அனதர் சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸால் நல்லா அந்த சப்ஸ்டன்ஸ் கான்சன்ட்ரேட் ஆகுது, உறிஞ்சுதல்னு சொல்லுவாங்க. அப்சார்ப்ஷன்னா என்னது, உறிஞ்சுறது. ஒரு பேப்பரில் இங்கு பட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த இங்கை ஃபுல்லாக அந்த பேப்பர் என்ன ஆயிரும், உறிஞ்சுக்கும் இல்லையா. உறிஞ்சோடனே அந்த பேப்பர் என்ன ஆயிடுது, நல்லா ஹார்டாகிடுது, மொத்தமாக ஆயிடுது, கான்சன்ட்ரேட் ஆகிடுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அப்சார்ப்ஷன் கொடுத்துருக்காங்க. இஸ் த ப்ராசஸ் இன் விச் தி சப்ஸ்டன்ஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் தி பக் ஆஃப் அனதர் சப்ஸ்டன்ஸ். அப்சார்ப்ஷனாக என்னது, ஒரு சாக் பீஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா துளியோண்டு இங்கு பட்டுருது. அந்த இங்கு வந்து அந்த சாக் பீஸோட அந்த ஒரு பாயிண்டில் தான் இருக்குமா, இல்லை அந்த சாக் பீஸில் ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிரும். பார்த்தீங்களா, அந்த சாக் பீஸோட ஹாஃப் ஆஃப் த பேஜ் வந்து என்ன ஆயிரும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிரும், இங்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிரும். அதான் அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. For example, when a chalk stick is dipped in ink, the surface retains the color of the ink due to adsorption of color molecules, while the solvent of the ink goes deeper into the stick due to absorption. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, லைட்டாக இங்கு பட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த இங்கு ஃபுல்லாக என்ன ஆயிரும், உறிஞ்சிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. Chromatography is also a separation technique. It is used to separate different components of a mixture based on the different solubilities in the same solvent. There are several types of chromatography based on the above basic principles. The simplest type is paper chromatography. இந்த chromatographyல absorption மட்டும் நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த chromatographyல நமக்கு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. பேப்பர் chromatography அப்படின்றது எப்படி இருக்குன்னு, ஒரு பீக்கர் மாதிரி இருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, கீழே வாட்டர் வச்சுருக்காங்க, பிட்வீனில் நடு சென்டர் பார்ட்டில் பேப்பர் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அந்த பேப்பரோட பாட்டமில் லைட்டாக ஒரு இங்க் மாதிரி புள்ளி வச்சுருக்குறாங்க. ஓகேவா. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, எண்டில் என்ன ஆகிருக்கு, அந்த ஒரே ஒரு டாட்டாக இருக்கக்கூடிய அந்த இங்க் ஸ்பாட்டு வந்து என்ன ஆகுது, அப்படியே டிஃப்ரெண்ட் கலர்ஸாக சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகுது. இதுதான் பேப்பர் குரோமோட்டோகிராஃபிக்கான ஃபிகர். ஓகேங்களா. இப்போ இதில் பேராகிராஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் த டிஃப்ரெண்ட் கலர் டைஸ் இன் எ சாம்பிள் ஆஃப் இங்க். இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைஸ் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களாம். A spot of the ink is put on the piece of chromatography paper. This paper is then set in a suitable solvent as shown in figure 10.10 கொடுத்துருக்காங்க. The black ink separates into its constituent dyes. As the solvent moves up the paper, the dyes are carried with it and begin to separate. They separate because they have different solubility in the solvent and are adsorbed to different extents by the chromatography paper. The chromatogram shows that the black ink contains 3 dyes. இந்த பேப்பர் குரோமோட்டோகிராஃபிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரே ஒரு கலர் இங்க் வந்து 3 கலர்ஸை வந்து மேக் பண்ணுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து 9th ஸ்டாண்டர்டில் டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் மெத்தட்ஸ். ஓகேங்களா. நீங்கள் இது ஒவ்வொன்றும் தெளிவாக ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைனில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு சப்ளிமேஷன், சாலிட் வந்து டைரெக்டாக கேஸஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிறது தான் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்றதுக்கு நீங்கள் வாஷிங் மிஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஷிங் மிஷினில் என்னத்தை போடுவோம், நம்ம ட்ரெஸ் அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் போடுவோம். அது வந்து சாலிடு, தென் வாட்டர் ஆட் பண்ணுவோம். ஓகேவா. இது ரெண்டும் வந்து என்ன, அது செப்பரேட் ஆகிறது தான் சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தடு. அடுத்து சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு என்னது, 2 immiscible liquids, இதில் ஃபுல்லாக லிக்யூட்ஸ் தான். 2 immiscible liquidsையும் பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். அடுத்தது சிம்பிள் டிஸ்டிலேஷன் மெத்தட்னா என்னது, வடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வாட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரிங்கிங் வாட்டராக நம்ம மாற்றுவோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த சிம்பிள் டிஸ்டிலேஷன் மெத்தட் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட்னா என்னது,
ஆல்கஹாலையும் வாட்டரையும் ஒன்றா கலந்துட்டோம் அப்படின்னாக்கா அதை எப்படி நம்ம பிரிக்கிறதுங்கிறது இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட். இந்த மெத்தட் மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் தான் இந்த ப்ராசஸை நடத்துவாங்க. அடுத்து குரோமோட்டோகிராஃபிங்கிறது நீங்கள் பேப்பர் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? பேப்பரில் ஜஸ்ட்டு ஒரு இங்கு பட்டுச்சு அப்படின்னா அது 3 கலர்ஸாக சேஞ்ச் ஆகுறது இந்த குரோமோட்டோகிராஃபி மெத்தட். ஓகேங்களா? ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த மிக்சர் ஆஃப் செப்பரேஷனை வந்து 6ஐயும் எழுதிட்டு நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களோ அதை மட்டும் எழுதி என்னோட நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல்.